அஸ்ஸலாமு அலைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் முழுவதும் தீவிர செக்கிங்கை தொடங்குமாறு உயர் அதிகாரிகளுக்கு அதிரடி உத்தரவு. வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கை. மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து போலி முகவரிகளை வைத்திருந்த நபர்கள் கைது மற்றும் லஞ்சம் பெற்ற குவைத்தி குடிமகன் கைது. த பேசி அதிரடி. அடுத்து குவைத்திலிருந்து இந்தியா ஸ்ரீலங்கா செல்ல மற்றும் ரிட்டர்ன் வர எந்தெந்த விமானங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது, விமானங்கள் லிஸ்ட்டை பார்க்க போகிறோம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் லஞ்சம் கொடுத்து ஃபேக் அட்ரஸை தனது சிவில் ஐடியில் சேர்த்தவர்களை கண்டறியும் முயற்சியில் குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் இணைந்து குற்றவாளிகளை கைது செய்யும் முயற்சியில் இறங்கியுள்ளது. இது தொடர்பாக அரபு டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி வெளிநாடு வாழ் இந்தியர்களின் குடியிருப்பு முகவரிகளை போலியாக காட்டி சட்டவிரோதமாக சிவில் ஐடி கார்டுகளை வழங்கியதற்காக 2 பேரை குற்றப்புலனாய்வுத்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. அதாவது ஒரு ஃபேக்கான சிவில் ஐடி அட்ரஸை வழங்குவதற்கு ஒரு குவைத்தி குடிமகன் பார்த்தீங்கன்னா 100 முதல் 150 குவைத்தினரை பெற்றுள்ளான். இதில் இடைத்தராக செயல்பட்டவனையும் காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. அதுபோல லஞ்சம் கொடுத்து ஃபேக் அட்ரஸை பெற்றவர் மீதும் உரிய நடவடிக்கை த பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் சிவில் இன்ஃபர்மேஷன் எடுத்து வருகிறது. அதனால குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க நீங்கள் எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனீங்களோ அந்த கம்பெனியில் வழங்கப்படும் அட்ரஸ் ப்ரூஃபில் மட்டும்தான் நீங்கள் வசிக்க வேண்டும். அதை விட்டுட்டு பணம் கொடுத்து வெளியில் விசா அடித்து இது போன்ற ஃபேக் அட்ரஸில் இருந்தால் புக்ரா உங்களுக்கு தான் முஷ்கில. அதனால் எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனீங்களோ அந்த கம்பெனியில் மட்டும் வேலை செய்யுங்க. அதுபோல் விசா எக்ஸ்பைரி ஆகி இக்காமா இல்லாமல் இருக்கும் காதிம் விசா மற்றும் ஷூன் விசா தொழிலாளர்கள் உங்கள் விசா ஸ்டேட்டஸை ஃபைனை கட்டி சரி செய்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் உங்களை ஃபிங்கர் வச்சு ஊருக்கு அனுப்பிடுவாங்க. அதன் பிறகு குவைத் மட்டும் கிடையாதுங்க, ஜிசிசி நாடுகளான சவுதி அரேபியா, அரபு எமிரேட்ஸ், கத்தார், பஹ்ரைன், ஒமான் இப்படி எந்த ஒரு நாட்டுக்கும் வேலைக்கு செல்ல முடியாது. அதுபோல குவைத் முழுவதிலும் உள்ள 6 கவர்னர்களிலும் தீவிர செக்கிங்கை மேற்கொள்ளுமாறு உயர் அதிகாரிகளுக்கு குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் சபா அவர்கள் அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அதனால குவைத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்திலிருந்து இந்தியா ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளுக்கு செல்லவும் ரிட்டர்ன் குவைத் வரும் இப்போ ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா முன்பை விட இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. அதற்கு மிக முக்கியமான காரணமே குவைத் ஏர்போர்ட்டின் டெர்மினல் 4 குவைத் ஏர்வேஸ் விமானம் மட்டும் செயல்படவில்லை. ஏர் அரேபியா, எத்திஹாத், எமிரேட்ஸ், ஃப்ளை துபாய், இண்டிகோ ஆகிய விமானங்களும் டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கூடிய விரைவில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் ஆகிய விமான நிறுவனங்களுக்கும் குவைத் ஏர்போர்ட்டின் டெர்மினல் 4 தரையிறங்க அனுமதி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குவைத் ஏர்போர்ட்டின் டெர்மினல் 1 பார்த்தீங்கன்னா ஈரான் ட்ரோன் தாக்குதலால் சேதமடைந்து மூடப்பட்டுள்ளது. நம்ம எல்லோரும் அறிந்த விஷயமே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெர்மினல் 4 மற்றும் டெர்மினல் 5 மட்டுமே விமானம் தரையிறங்கவும் புறப்பாடு செய்வதற்கு ஓப்பன் செய்யப்பட்டுள்ளது, குறிப்பிடத்தக்கது. அதுபோல குவைத் செல்ல ரிட்டர்ன் வர விமான டிக்கெட் எடுப்பவர்கள் T4 மற்றும் T5 ஆகிய 2 டெர்மினலுக்கு செல்லும் ஃப்ளைட்டில் மட்டும் ஃப்ளைட் டிக்கெட் புக் செய்யுங்க. அதுபோல குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜிஆர் டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குவைத்துக்கான PCC, மெடிக்கல், விசா ஸ்டாம்பிங், POE அட்டஸ்டேஷன் செய்து தரப்படுகிறது. அடுத்த தகவல், குவைத்தில் பலருக்கு தினம் தினம் சிகிச்சைக்காக ரத்தம் தேவைப்படுகிறது. ஹாஸ்பிட்டலில் ஆபரேஷனுக்காக அட்மிட் ஆனவங்க, ஆக்சிடென்ட் ஆனவர்கள் இப்படி பலருக்கு அவர்களின் உயிரை காப்பாற்ற ரத்தம் தேவை. குவைத்தில் பல நல்ல உள்ளம் கொண்ட அமைப்புகள் மக்களை திரட்டி அதற்கான முயற்சியில் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இப்போ நாளை பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் நாளை வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணி முதல் ஜாப்ரியா மத்திய ரத்த வங்கியில் ரத்த தானம் முகாமை நடத்த உள்ளது. அதாவது நாளை 19ஆம் தேதி. அதனால ரத்த தானம் செய்ய விரும்பும் நல்வுள்ளம் படைத்தவர்கள், ரத்தம் கொடுக்க விரும்புபவர்கள் உயிரை காப்பாற்ற உதவுங்கள். மேற்கொண்டு விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரிகிற 94979590 என்ற நம்பரை தொடர்பு கொள்ளலாம். ரத்த தானம் செய்ய வரும் நல் உள்ளங்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, குறிப்பிடத்தக்கது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 304 ரூபாய் 50 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1041 ரூபாய் 66 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 485 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 876 பில்ஸாக உள்ளது. அதுபோல குவைத்திலிருந்து மற்ற பல வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வரும்போது எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம்னா, ஆண்களாக இருந்தால் 20 கிராம் இருக்கும் கோல்டு கொண்டு வரலாம், பெண்களாக இருந்தால் 40 கிராம் இருக்கும் கோல்டு கொண்டு வரலாம். இதாங்க லிமிட். அதாவது கோல்டு ஜுவல்லரிக்கு மட்டும். இதுவே நீங்கள் வந்து கோல்டு பிஸ்கெட், தங்க காயின் கொண்டு வருவதாக இருந்தால் கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளை அன்புறவர்களுக்கு வருகின்ற 19/6/2026 அன்று மாபெரும் ரத்த தான முகாம் நமது ஜாபரியா ரத்த வங்கியில் வந்து நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம். சங்கத்தின் சார்பாக குவைத்தில் வாழக்கூடிய அனைத்து தமிழ் சொந்தங்களும் இந்திய மக்களும் முழு ஆதரவு கொடுத்து இந்த குவைத்து தேசத்திற்காக பாடுபட்ட, இந்த குவைத்து ராணுவத்திற்காக பாடுபட்ட அவர்கள் தியாகத்தை போற்றி நம்ம இந்த ரத்த தான முகாம் ரெடி பண்ணியிருக்கிறோம். அதனால குவைத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் இதில் வந்து கலந்து கொண்டு ரத்த தானம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.